மதுரை வீரன். தென்னிந்திய நாட்டுப்புறக் கதைகளில் மதுரை வீரன் பற்றி பின்வரும் கதை நிலவுகிறது. அவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரை நாயக்க மன்னரின் சேவையில் இருந்த ஒரு வீரர். மன்னரின் மகள் அவர் மீது காதல் கொண்டாள். அதனால் மதுரை வீரன் தனது பதவியையும் பதவி உயர்வுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு மன்னரின் மகளுடன் வெளியேறினார். அவர்கள் இறந்த பிறகு மதுரை வீரனும் மன்னரின் மகளும் தெய்வங்களாக போற்றப்பட்டு வழிபடப்பட்டனர். மதுரை வீரன் 18ஆம் படி கருப்பன் அல்லது 18 படிகளின் காவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இந்தியாவின் செல்வந்தமான திருத்தலங்களில் ஒன்றான அழகிரிசாமி அழகர் கோவிலின் முற்றத்தில் 18 படிகள் உள்ளன. இதில் 9 படிகள் ஒரு மேடைக்கு ஏறிச் செல்லவும் மற்ற 9 படிகள் அங்கிருந்து கீழே இறங்கவும் உதவுகின்றன. அந்த மேடையில் 20 அடி உயரமுள்ள கருப்பனின் பிரம்மாண்டமான உருவம் உள்ளது. குடை போன்ற பெரிய கண்கள் கொண்ட கண்கள். கருப்பனுக்கு வேல், கவன்கள் மற்றும் படைக்கருவிகள் இவற்றை நேர்த்திக்கடன் செய்தவர்கள் வந்து காணிக்கை செய்கிறார்கள். கோவிலின் பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை ஒவ்வொரு இரவும் பூட்டப்பட்டு சாவி எடுத்துச் செல்லப்படுவதற்கு பதிலாக சிலைக்கு முன்னால் உள்ள மேடையில் வைக்கப்படுகிறது. அது திருடர்களுக்கு ஒரு அழைப்பு போல தோன்றலாம். ஆனால் கருப்பனால் பாதுகாக்கப்படும் அந்த புதையலை எடுக்க எவரும் துணிய மாட்டார்கள். நாட்டின் நாட்டுப்புற கதைகளின்படி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மாயை என்ற பிரமையை மக்களின் மனதில் உருவாக்குவதால் அந்த பெயரால் அழைக்கப்படும் 18 மாயாவிகள், அதாவது மந்திரவாதிகள், அழகர் கோவிலின் புனிதத்தின் சாரத்தை எடுத்துச் சென்று வேறு இடத்திற்கு மாற்றும் நோக்கத்துடன் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு மர உருளையில் கடவுளின் ஆன்மீக சாரத்தை எடுத்துச் செல்வதே அவர்களின் திட்டமாக இருந்தது. அழகியவரான அழகர் என்ற கடவுள் தனது சாரத்தை எடுத்துச் செல்லும் சதித்திட்டத்தை அறிந்து கொண்டு ஒரு சிறுவனின் உடலில் புகுந்து அவன் வாய் வழியாக அந்த திட்டமிடப்பட்ட அக்கிரமத்தை பற்றி அரசனுக்கு தெரிவித்து அதை தடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாயாவிகள் தங்கள் நெற்றியில் பூசிக்கொள்ளும் ஒரு கருப்பு பசையின் மூலம் தங்களை மாயமாக்கிக் கொள்வார்கள் என்றும் அவர் அரசனிடம் கூறினார். அரசன் தனது குலகுருவான ராமானுஜரை அணுகி ஆலோசனை கேட்டான். ராமானுஜர் கோயிலின் கதவுகளை மூடிவிட்டு கொதிக்கும் அரிசி நீரை முற்றத்தில் ஊற்றுமாறும் அதிலிருந்து எழும் நீராவியானது அந்த பசையை உருக்கிவிடும் என்றும் ஆலோசனை கூறினார். அவ்வாறே செய்யப்பட்டது. மாயாவிகள் கண்ணுக்கு தெரிந்ததும் அரசனுடைய வீரர்களால் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டனர். பொய் சொல்பவர்களுக்கும் திருடர்களுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக கருப்பன் சிலை நிறுவப்பட்டிருக்கும் மேடைக்கு செல்லும் 18 படிகளில் ஒவ்வொன்றின் கீழும் அவர்கள் ஒவ்வொருவரும் புதைக்கப்பட்டனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள சிவில் வழக்குகள் கருப்பனின் தீர்ப்பிற்காக தொடர்ந்து கோவிலுக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஒருவன் அந்த சிலையின் முன்னிலையில் தனது கோரிக்கை நியாயமானது என்று சத்தியம் செய்தால் அந்த கோரிக்கை உண்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனெனில் கருப்பனின் முன் யாரும் பொய் சத்தியம் செய்ய துணிய மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது.